என்னுடைய தொழிற்சங்கம் அதை தவிர நீங்கள் வந்து இந்த 21 கடந்த 21 வந்து பார்லிமெண்ட்டில் வந்து நிறைவேற்றிட்டாங்க. 4 சட்டத்தை வந்து 4 தொகுப்புகளாக 56 தொழிலாளர் நல சட்டங்களை 4 தொகுப்புகளாக மாற்றி நிறைவேற்றிட்டாங்க. அடுத்தது வர பிப்ரவரி வந்து மின்சார சட்டத்தையும் வந்து 25 வந்து ஏற்கனவே ஒரு 4 முறை அதை வந்து மாற்றுவதற்கான முயற்சி இந்த அரசு மத்திய அரசு வந்த பிறகு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணாங்க. கடுமையான எதிர்ப்பு ஒவ்வொரு இதுலையும் வந்து அவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருந்தது. மேல் சபை கீழ் சபை அது முடியலை, அப்படியே எதிர்ப்பு இருந்தது. அதனால் அது தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய திருத்தங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் அசோசியேஷன் அவர் சொல்கிறது கூட மிக கடுமையாக இருக்குது. அது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா எதுவுமே கிடையாது. கிராஸ் சப்சிடியிலேருந்து எல்லாத்தையும் இது பண்ணி தனியார் முதலாளி வந்து இந்த மின்சார வாரியத்தை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான அனைத்து வழிவகைகளும் அதில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. அப்படி வழிவகை செஞ்சுருக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆவாங்க. அதுக்கு முன்னாடி யார் காலி ஆகும்னா நம்ம எம்ப்ளாயிஸு. நம்ம ஏன் இதை வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்? முதல்ல நம்மளை பாதுகாக்கணும். நம்மளுக்காக தான் இந்த போராட்டத்தை எல்லாம் முன்னெடுக்கிறாங்க. நம்மளை பாதுகாக்கலைன்னா அடுத்து பொதுமக்களாகவும் நம்ம பாதிக்கப்படுவோம், எம்ப்ளாயாகவும் பாதிக்கப்படுவோம். நம்மளும் வந்து அந்த கன்சியூமர் தான். அந்த இது பார்த்தோம்னா சிம்பிளாக ரொம்ப 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 எளிமையாக்கிட்டாங்க சார். அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டை வந்து திருத்துறதுல வந்து வெரி சிம்பிள். இதுக்கு வந்து இதுவரையிலும் எந்த மத்திய அரசுமே இந்த விஷயத்தை வந்து ரொம்ப யோசிச்சாங்க. இவங்க நடைமுறைப்படுத்துறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. இந்த டைம் அடுத்தடுத்த தொகுதிகளெல்லாம் அடுத்தடுத்த மாநிலங்களில் இவங்க வெட்டுற பிறகு மேல் சபை ஈஸியாக இருக்குது. இந்த டைம் தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிரமமாக இருக்கும் போல தெரியுது. இந்த முறை தடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த மின்சார திருத்த சட்டம் மசோதா 25 பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது சார். சிம்பிளாக எடுத்துங்க. இந்த டிஏ இப்போ பிபி வந்து முன்னாடியெல்லாம் நம்மளுக்கு போட்டுருவாங்க. பழைய இது வந்து இந்த பிபி 2 படி கவர்மெண்ட்டுக்கு போகணுன்னு இருந்தது. அதையும் நம்ம இருக்க இந்த தொழிற்சங்கம்லாம் போராடி அங்கே வந்து இங்கே இருங்க நீங்கள் கொடுத்துடணும், இதுக்கெல்லாம் போய் நீ கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து எந்த இதுக்குமே கோஆப்ரேட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு பழைய ஜேஎம்டி இருக்கும்போது பேசணும். இது வந்து இப்போ போயிட்டுருக்கு. இப்போ இந்த சர்க்குலேஷனில் போயிட்டு போர்டு மெம்பர்ஸ் யார் யார் வரா தெரியுமா? தனியார் கம்பெனியினுடைய இப்போ டெல்லியில் அப்ரூவல் வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து டிஏ இஷ்யூ பண்ண முடியும். எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்மளுடைய போர்டு மெம்பர்ஸ் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட்லேருந்து எனர்ஜி செக்ரட்டரி, ஃபினான்ஸ் செக்ரட்டரி வருவார், நம்ம சேர்மன் இருப்பார், போர்டு அஃபிஷியல்ஸ் இருப்போம். இதை தாண்டி டிஎன்ஆர்சிஸ் வந்துட்டாங்க. நம்மளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்களே வந்து போர்டு மெம்பர்ஸ் ஆக்கி இப்போ வந்து டிஏ வாங்கினா அவன்கிட்ட கையெழுத்து வாங்கினார். இப்போ இந்த லாஸ்ட் டைம் வந்து டெல்லி போயிட்டு அந்த இது வர்றதுக்கு வந்து லேட்டு. நீங்கள் 2 நாள் ஆனோடனே சம்பளம் போட முடியல, நிறுத்தலை, டிஏ வருமா வராதா, டிஏவுக்கு என்ன செய்யறது, இவ்வளோ கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா போர்டு மெம்பர்ட்டேருந்து அங்கேருந்து அது மெயில் அனுப்பிச்சிட்டாங்க, வரலை. ஸோ இப்போ இந்த டிஏவுக்கே வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டீங்க. அடுத்த கட்ட சம்பளம் தான். எந்த இதுவுமே இந்த தொழிலாளர் நல சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ஃபியூச்சர் கேட்க முடியுமான்னா கேட்க முடியாது. இந்த சட்டத்தை வாபஸ் பெற வரையிலும் நம்ம வந்து போராடி தான் ஆகணும். இது வந்து நம்மளுடைய பாதிப்பு. மின்சார மசோதா சட்டங்கிறது வந்து நம்மளுடைய நிறுவனத்துக்கே மொத்தமாக பாதிப்பு. நிறுவனம் வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க தனியார்கிட்ட போயிடும். நம்மளுடைய இந்த 1.5 லட்சம் 2 லட்சம் கோடியோடைய நம்மளுடைய அசட்டை ஃபுல்லாக அவங்க ஈஸியாக அவங்க பயன்படுத்தி அவங்க சர்வீஸ் கொடுப்பாங்க. அவங்க சர்வீஸ் கொடுக்கும்போது எக்ஸாம்பிள் கூட பேசுனாங்க அழகா. இந்த ஜியோ சிம் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம வரும்போது 60 ரூபாய்க்கு வாங்கினோம், 3000 மெசேஜ் ஃப்ரீனாங்க. 60 ரூபா கொடுத்தா போதும். பிஎஸ்என்எல் 100 ரூபா இருந்தது, எல்லாம் ஜியோவுக்கு ஓடுனா. இப்போ பிஎஸ்என்எல் நிறுவனத்தை மூடிட்டாங்க. இதே மாதிரி மின்சார வாரியம் அவங்க தனியார் வந்தாங்கன்னா இருக்கக்கூடிய கடையில் நம்ம வந்து இப்போ புதுசாக லெவி போடுறோம். 1 to 4 யூனிட் மாற்றிருக்கோம். 400 யூனிட்டு 400 யூனிட் மேலே ஃபஸ்ட்லேருந்து டேரிஃப் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். 20,000 கோடி கிட்டத்தட்ட இந்த டேரிஃப் ரிவைஸில் நம்ம வந்து ஃபினான்ஷியல் இதை வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் வந்து அவன் வந்துட்டானா நீங்கள் வந்து அவங்க வாங்குகிற காஸ்ட்டோட இது இருக்கு இல்லையா, கிராஸ் சப்சிடி வந்தால் தான் நம்ம வந்து மானியத்தில் அரசு சொல்லக்கூடிய இந்த திட்டங்கள்லாம் வீட்டுக்கு 1 ரூபா இலவச மின்சாரம் குடிசை, விவசாயிக்கு இலவச மின்சாரம் கொடுக்கலன்னு வச்சுங்க, நாடு குட்டிச்சவரா போயிரு சார். விவசாய மின் இணைப்பு இலவசமாக இல்லைன்னா இருக்கக்கூடிய அனைத்து விலைவாசிகளும் பல மடங்கு உயரும். அப்போ நாடு எங்கம்மா போயிடும்? நாடை பற்றி கவலை இல்லை மத்திய அரசுக்கு, மக்களை பற்றியும் கவலை இல்லை. அவருக்கு அதானி அம்பானி வந்து வாழ்ந்தா போதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு. அப்படி திருத்தும் பொழுது நீங்கள் இந்த நம்மளுக்கு ப்ரைவேட் வந்துருச்சு, ஒரு டாடா கம்பெனியோ அதானி கம்பெனியோ நீங்கள் திருச்சியில் இருக்கிற சிட்டி சர்வீஸ்லாம் எடுத்துக்குவாங்க. நீங்கள் 8 ரூபா வாங்குறீங்க, அவங்க 5 ரூபாய்க்கு கொடுத்தா போதும். ப்ரொடெக்ஷன் காஸ்ட் இருக்குது, அவங்களுடைய இது இருக்குது, வீலிங் சார்ஜஸ் இல்லாமல் இதை கொண்டு வந்துடுவாங்க. 3 ரூபாய்க்கு இதை போட்டாங்க, சோலார் போட்டாங்க. சோலாரோட இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் காஸ்ட் 1.5 ரூபாய்க்கு மேலே போகலை. இப்போ அவங்க கொண்டு வந்து 4 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. நம்மள்கிட்ட மின்சாரம் வாங்குவாங்களா அந்த கடையெல்லாம்? 4 ரூபாய்க்கு கொடுக்குற அதானிகிட்ட வாங்குவாங்களா?
4 ரூபாய்க்கு கொடுக்குற அதானி இந்த நிறுவனம்லாம் போயிடுச்சு அப்படின்னாக்க நம்மளுடைய மின்சார வாரியத்தினுடைய நிலை என்ன? இப்போ இருக்கிற ஏற்கனவே இருக்கக்கூடிய 1.5 லட்சம் தொழிலாளி வேணும், 50,000 காலி பணியிடங்கள் இருக்கு, இப்படியே இருந்துகிட்டே இருக்கு. இது அப்படியே காலி பண்ணிட்டு இந்த இருக்கிற 50,000 காலி பணியிடத்துல 25,000 10,000 வந்துடும். யாருமே நிரந்தர தொழிலாளி வேண்டியதில்லை. மின்சார வாரியத்தை மூடிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது 1% கூட அந்த ஆக்ட் திருத்தத்தில் எதுவுமே கிடையாது. பென்ஷன் வந்து இப்போ நீங்கள் ஃபியூச்சர் இப்போ கொடுத்துருக்க ப்ரொபோசல், மத்திய அரசு கொடுத்துருக்க ப்ரொபோசல் பார்த்தீங்கன்னா பென்ஷனுக்கு ஏன் டிஏ ரைஸ்லாம் கொடுக்கணும் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த 3 பேர் அந்த கமிட்டி நியமிச்சிருக்கவங்க என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல. பென்ஷன் எதிர்காலத்தில் நீங்க வாங்குவோமான்னு தெரியல. ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்களே 2003க்கு இருக்க முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் உத்தரவாதப்படுத்தாலும் அந்த டிஏ ரைசிங் எதிர்க்கக்கூடிய இது அந்த பிக்சேஷன் அந்த ஸ்லாட் என்டையர் சிஸ்டத்தையே மாற்றக்கூடிய ப்ரொபோசல் தான் மத்திய அரசு கொடுத்துருக்கு. அது சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க. அப்படி வரும்பொழுது அரசு துறையில் இருக்கக்கூடிய யாருக்குமே பென்ஷன் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். பென்ஷன் வாங்கக்கூடியவங்களுக்கும் இதெல்லாம் நீங்க வந்து போராடாம எனக்கு என்ன இது அவங்க போராடி இந்த டெக்னிக்கல் இருக்கிற உங்க யூனியன்ஸ் எல்லாம் போராடி வாங்கிடுவாங்கன்னு அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் அக்கௌண்ட்ஸ்லயும் அப்படியே சௌரியமா உட்காந்துட்டு நம்ம போயிடுவோம், இவன் போராடி ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு போயிட்டே இருந்தா ஒரு காலத்துல நீங்க இப்போ ஒண்ணுமே கிடையாது சார். நீங்க ஆரம்பத்திலேருந்து இங்க இருந்து எல்லா தொழிற்சங்க தலைவரும் கத்திக்கிட்டே இருந்தான் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் காலி ஆக போகுதுன்னு. கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சா? நீங்க ஒண்ணும் கிடையாது சார். இஆர்பி இன்னும் கொஞ்சம் 100% பண்ணிட்டேன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் காலி, சௌரியமா உட்காந்துருக்க முடியாது சார். நீங்க காலி, அவ்வளவு பேர் காலி. நீ வேண்டியதே இல்லை. நீங்க வந்து மத்திய அரசு ஒரு இதை கொடுத்துட்டா அவுட் சோர்ஸில் வந்து நீ இது பண்ணிக்க எம்ப்ளாய்மெண்ட்டே பண்ண வேண்டாம், யாரும் ஆளே எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். நீ அந்த கம்பெனியில் 3 கம்பெனி இருக்கு, பெங்களூர்ல 1, சென்னையில் 1, இதில் 1 இருக்கு. அந்த 3 கம்பெனியில் இருக்கக்கூடிய அரசு துறை பூரா அவன்கிட்ட வந்து மேன் பவர் வந்து நீ வாங்கிக்கன்னு சொல்லிட்டான். மேன் பவர் கார்பரேஷன்ல எடுத்துக்க யாரும் நிரந்தர தொழிலாளி போடாதன்னு சொல்லிட்டான். தொழிலாளர் நல சட்டங்கள் மாற்றப்பட்டாச்சு. அதை திரும்ப பெறலைன்னா நீங்க எல்லாம் எங்க இருக்க போறீங்கன்னு பாத்துக்கங்க. தொடர்ந்து வந்து போராடல இது இல்லைன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலை உங்களுக்கு தொடருமா என்பதை நீங்கள் மனதுக்குள் கேள்வியை கேட்டு எழுப்பிக் கொண்டு இருக்கவர்களையும் போராட்டத்தில் வந்து கலந்துக்க வச்சு இந்த சட்டத்தை வந்து திரும்ப பெற முடியாதெல்லாம் கிடையாதுங்க, ஒன்றும் கிடையாது. விவசாயி இருக்காங்க நம்மளுக்கு முன்னோடி விவசாயி அருமையாக போராடி ஓராண்டு காலம் போராடி ஒரு வரியை கூட திருத்த முடியாது என்று சொன்ன மோடியின் கையாலே அந்த சட்டத்தை ரத்து செய்ய வைத்த விவசாயி தான் நம்மளுடைய முன்னோடி. அந்த விவசாயியை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நாம் அனைவரும் போராடி இந்த சட்டத்தை ஒழிக்க நம்மளால் முடியும் என்ற அந்த நம்பிக்கையை தெரிவித்து அனைவரும் அனைத்து போராட்டங்களுக்கும் கலந்து கொள்ள நீங்கள் வந்து இங்க இருக்கிறவங்களாம் உத்வேகப்படுத்தணும் சார். ஆக்டை படிங்க, யாரும் படிக்க தெரியாதவங்க இல்ல. ஆக்டோட இது வந்து ரொம்ப 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 மோசமா இருக்கு. அதை எல்லாருக்கும் கொஞ்சம் டெலிபரேட் பண்ணி எல்லாரையும் இந்த இருக்கக்கூடிய இனி வரும் காலங்களில் நடத்தக்கூடிய போராட்டம் ரொம்ப கடுமையா இருக்கணும், கடுமையா இருக்கும். எந்த எண்டுக்கு வேணாலும் போக தொழிற்சங்கங்கள் தயாராக இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.